கொலீக்ஸ், நம்ம வந்து கோத்தகிரியில் கேத்ரின் ஃபால்ஸ்க்கு போயிட்டுருக்கோம். வண்டி கொஞ்சம் பார்க் பண்ணிவிட்டு நடந்து போக வேண்டியது இருக்குது. இதுதான் வந்து நம்ம நடந்து போகிற பாதை. வழி எல்லாமே சூப்பராக இருக்குது. டீ தேயிலை தோட்டமாக உள்ளது. நீ பேசுறாங்க கேட்குமான்னு கூட எனக்கு தெரியல. மைக் இருந்தா கூட பரவாயில்ல. மைக் இருக்கு, ஆனால் நான் கனெக்ட் பண்ண தான் முடியல. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்து நடக்கணுமாமா. நடந்து போயிட்டு இருக்கோம் ஃபால்ஸுக்கு. உங்களை மீட் பண்ணுறேன். பாய். கேத்ரின் ஃபால்ஸ் போகிற வழியே மினி ட்ரெக்கிங் மாதிரி அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. ஏன்னா டீ எஸ்டேட் அண்ட் மவுண்டனுக்கு சென்டரில் இந்த ஃபால்ஸ் இருக்குது. ஹாய், இதுதான் கேத்ரின் ஃபால்ஸ். யாருக்குமே தெரியாது பாரு. ஹாய் கொலீக்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா கர்நாடகா பார்க்குக்கு வந்திருக்கோம். கூட நானும் வந்திருக்கேன். கூட இவங்களும் வந்திருக்காங்க. கூட நானும் வந்திருக்கிறேன். இங்கே என்ட்ரி ஃபீஸ் வந்து 50 ருபீஸ். ஊட்டியில் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிஸோட பீஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிளேஸ்க்கு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இங்கே எவ்வளோ க்ரௌடாக இருந்தாலும் ரொம்ப ஸ்பேசியஸாக ஃபீல் ஆகும். த அட்மாஸ்பியர் வாஸ் ஸோ நைஸ் அண்ட் த பாத்வேஸ் ஆர் வெல் மெயின்டைன்டு. உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. என்ட்ரன்ஸ்லேருந்து கடைசி வர எல்லா பிளேஸும் நிறைய டிஃப்ரெண்ட்டான சீசனல் ஃப்ளார்ஸ், ரேர் அண்ட் எக்ஸாட்டிக் பிளான்ஸ், அப்புறம் மேன்மேட் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் ஃபவுண்டெயின், ஸ்டாச்சூஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. யூ கேன் எக்ஸ்ப்ளோர் மோர். நாங்கள் அந்த பார்க்கில் ஃபுல்லாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் போகிற பிளேஸ் வந்து ஒரு பசில் மாதிரி இருக்கும், லைக் மேஸ். இதோட எக்ஸிட் எங்கே அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அங்கே நிறையா வழி இருந்துச்சு, எந்த வழியில் போகிறதுனே எங்களுக்கு தெரியல. நாங்கள் லேட்டாக தான் போயிருந்தோம், அதனால் எங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அங்கே ஒரு கேப் இருந்துச்சு, அது வழியாக நாங்கள் எஸ்கேப் ஆகி வந்துட்டோம். பட் நீங்கள் எக்ஸிட்டை கண்டுபிடிச்சிட்டு கேமை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாங்க. ஹாய், போறீங்க பிரிட்ஜ் தேடி. எங்க நம்ம போறோம்? பிரிட்ஜுக்கு. நான் போய் சொல்லு. லேக்க தாண்டணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ஏறணும். அப்புறம் லேக்குக்கு போலாம். லேக்குக்கு போறதுக்குள்ள அவங்க வெளிய துரத்திடுவாங்க, இழுத்து மூடிடுவாங்க. அதனால சீக்கிரமா எல்லாரும் வந்துருங்க. எங்களை மாதிரி லேட்டா வராதீங்க. 6 மணியோட க்ளோஸ் ஆகும். நாங்களே 4 மணிக்கு தான் வந்தோம். 4 மணிக்கு எங்க? 5 மணிக்கு தான் வந்தோம். சீக்கிரம் போகணும். சீக்கிரம் போயிட்டு ரூமுக்கு போகணும். பாய். இதுதான் வந்து என்டையர் வியூ டாப் பிரிட்ஜ் மேலே இருந்து. அண்ட் ஊட்டி கிளைமேட் பற்றி சொல்லவா வேணும், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நானும் சரி ஊட்டி போனோம், ஒரு மாதம் ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் ட்ரை பண்ணேங்க. அங்கேயும் நம்ம கேங்கில் ஒருத்தங்க அதை கெடுக்கிறதுக்குனே இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. குறுக்க இந்த கௌசிக் கொண்டா. இதோட நம்ம ஊட்டி பிளாக் பார்ட் 1 எண்ட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். பை கொலீக்ஸ்.